சாப்பிட்ட உடனேயே வந்து இனிப்பு சாப்பிடணும் அப்படின்ற பழக்கம் உடையவங்களா நீங்க? அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான். இப்ப என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா வந்துட்டு நேரா ஸ்வீட் இருக்க இடத்துக்கு கைய தன்னால போகும். ஆனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாரிலாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து சுகர் இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ நம்ம அந்த மாரி செய்ய முடியாதுல்ல. ஸோ என்னதான் பண்ணலாம் இந்த மாரி பழக்கம் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஆண்களுக்கு இருந்தாலும் ஒரு டிப்ஸ் இருக்கு, பெண்களுக்கு இருந்தாலும் ஒரு டிப்ஸ் இருக்கு. இப்ப லேடீஸா இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ள நான் என்ன போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 1/4 கிலோ பாக்ஸ் தான் இது. இங்க பாருங்க இதுதான் காஞ்ச திராட்சை இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அள்ளி சாப்பிட்டா கூட உங்களுக்கு எந்த சுகர் பயமும் இருக்கவே இருக்காது. அத சாப்பிட்ட உடனே சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாவும் நல்லாவும் இருக்கும். தனியா வந்து நம்ம வந்து திராட்சை சாப்பிட மாட்டோம். காஞ்ச திராட்சை ஏன் அப்படின்னா வந்து முந்திரிக்கு, பாயாசத்துக்கு அப்படி இப்படின்னு நம்ம ஒதுக்குவோம் பார்த்தீங்களா? இந்த மாரி சாப்பிடும்போது நம்ம கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். ஸோ எந்த ஏஜா இருந்தாலும் நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம்ல. ஸோ அப்படி நினைக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க இந்த மாதிரி காஞ்ச திராட்சையை பெண்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வேணா டெய்லி ரெகுலரா கூட சாப்பிடலாம். அது அவ்வளவுமே ஹெல்த் தான். அடுத்தது ஜென்ஸ் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலும் நீங்க இத சாப்பிடலாம். இல்ல அப்படின்ற பட்சத்துல பனக்கற்கண்டு இருக்கு பார்த்தீங்களா? அத ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து நீங்க 2 எடுத்து வாயில போட்டு கூட மெல்லலாம். ஏன்னா நம்ம சில பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அந்த மாதிரி சில ஹேபிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால உங்க தொண்டைக்கோ உங்க அந்த குரல் வளை எதுக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 பனக்கற்கண்டு எடுத்து போட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஹெல்த் விஷயமா தான் இது ஃபுல்லாவே நேச்சுரலா தான் இருக்கும். ஸோ இனிப்பு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.